வணக்கம் சார். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது தஞ்சாவூர் மாவட்டம் வரும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது திருவாரூர் போகிற ஹைவே சார். இது தஞ்சாவூர்லேருந்து ஞானம் நகர் பொன்னியநல்லூர் மாரியம்மன் கோயிலேருந்து ஜஸ்ட்டாக வந்து அதிகபட்சம் ஒரு 1,000 கிலோமீட்டர் சார். மாரியம்மன் கோயிலேருந்து அதிகபட்சம் வந்து அந்த ஒரு ஷெட்டு தெரியுது பார்த்தீங்கன்னா, அதான் வந்து பொன்னியநல்லூர் மாரியம்மன் கோயில். இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் வரும் சார் கோவில். நம்ம ஹைவேலேருந்து ஜஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் பார்க்க போகிறது ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்டு சார். இது இந்த ரோடு நேராக வந்து உங்களுக்கு உங்களுக்கு சாலியமலம், அம்மாப்பேட்டை, அப்படியே திருவாரூர், நாகப்பட்டினம் போகிற ரோடு சார். ஹைவே சார். இதுலேருந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 1/2 கிலோமீட்டரில் பார்க்க போகிறது ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்டு. ஃபுல்லாக எல்லாம் வீடுள்ள ஏரியா. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு இந்த ரூட்லேயும் போகலாம். நமக்கு இன்னொரு பேரலில் ரோடு இருக்குது, பஸ் ரூட்டு, அந்த ரூட்லேயும் போகலாம். உங்களுக்கு ஃபுல்லாக வீடுள்ள ஏரியா சார். உங்களுக்கு இது வந்து பஸ் ஸ்டாப் சார். இது ஆமாம், இது வந்து ஸ்டேஷன் ரோடு சொல்லுவாங்க சார். இது மாரியம்மன் கோயில் ஸ்டேஷன் ரோடு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்டேஷன் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து மாரியம்மன் கோயில் ஸ்டேஷன் ரோடு சொல்லுவாங்க இந்த சார். இந்த ரோடு, இந்த பஸ் ஸ்டாப் வந்து நீங்கள் ரைட் எடுத்தால் நேராக வந்து குளிச்சப்பட்டு போகும் சார் அந்த ரோடு. ஆமாம், கரெக்டாக இந்த இது ஆப்போசிட் போனால் உங்களுக்கு வந்து இந்த போய் லெஃப்ட் எடுத்தால் நமக்கு வந்து மாரியம்மன் கோயில் ரோடு. இந்த ரோடு நேராக வந்து உங்களுக்கு அப்படியே குளிச்சப்பட்டு போகிறோம் சார். நமக்கு எந்த ரோட்டில் போனாலும் அதிகபட்சம் வந்து ஒரு 700 மீட்டர் வரும் சார் ப்ராப்பர்ட்டி. இதே ரோட்டில் போய் லாஸ்ட்டு போய் ஒரு 6வது 7வது ரைட் எடுத்தினாலும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் இதே ரோட்டில். இது வந்து பஸ் ரூட்டு சார். இது வந்து குளிச்சப்பட்டு போகிற பஸ் ரூட்டு. இந்த ரூட்டில் போய் இதான் ஸ்டேஷன் ரோடு சொல்லுவாங்க. இது மாரியம்மன் கோயில் ஸ்டேஷன் ரோடு. இதில் போய்ட்டு போகலாம் ரூட்டு. உங்களுக்கு இதில் போனால் ஒரு 700 மீட்டர் வரும் உங்களுக்கு அதிகபட்சம். ஆமாம், இது வந்து பஸ் ஸ்டாப் சார். இந்த ரூட்டில் போனாலும் போய் ரைட் எடுத்தாலும் உங்களுக்கு பார்க்க போகிறது அந்த பிளாட் வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், இதுதான் சார். இது வந்து 1/2 கிலோமீட்டர் வரும் சார். இது மெயின் ரோடு கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் வரும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இது ஃபஸ்ட்டு இந்த ரோடு தான். இது ஃபுல்லாகவே ரெசிடென்சி ஏரியா தான் சார். இது எல்லாமே ஃபுல்லாக பிளாட்டு தான். எல்லாம் வீடுங்க தான் உங்களுக்கு. எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் உங்களுக்கு. எல்லாம் வீடு இருக்காங்க. இதான் அந்த ரோடு சார். இதில் போய்ட்டு லெஃப்ட் எடுத்தால் அந்த ரைட் எடுத்தால் உங்களுக்கு வந்து குளிச்சப்பட்டு ரோடு சார். அதான் அந்த மெயின் ரோடு தெரியுதா பார்த்தீங்களுக்கு. அதான் அந்த ரைட் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் ரோடு, மாரியம்மன் ஸ்டேஷன் ரோடு சொல்லுவாங்க. போயிட்டு அப்படியே நேராக போனால் குளிச்சப்பட்டு போகும் சார் அந்த ரோடு. லெஃப்ட் எடுத்தால் நமக்கு அந்த பஸ் ஸ்டாப் வந்துடும். ஜஸ்ட் இங்கேருந்து கரெக்டாக 3/4 கிலோமீட்டர் வரும் சார் அந்த இடத்துக்கு. அதிகபட்சம் அதுக்குள்ளே தான் ஃபுல்லாக ரெசிடென்சி ஏரியா தான். எல்லா வீடு உள்ள ஏரியா தான் உங்களுக்கு. பார்க்க போகிறது ஒரு பஞ்சாயத்தை போட்டு சார் பிளாட் ஒன்று. உங்களுக்கு இதையும் ஃபுல்லாக வீடு தான் உங்களுக்கு. இதில் வந்து இந்த ரோட்டில் வந்து இடம் வந்து நார்த் ஃபேஸிங்கில் வரும் சார் பிளாட்டு. இதை தாண்டி எல்லாம் வீடு தான் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக ரெசிடென்சி ஏரியா சார். உங்களுக்கு நீங்கள் வந்து வீடு கட்டி உடனே குடியேறலாம். ஆமாம், நல்லா ஃபுல்லாக எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக பொன்னியநல்லூர் மாரி வந்து அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். நீங்கள் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு 1/2 கிலோமீட்டர் தான். ஃபுல்லாக எல்லாம் வீடெலாம் தங்கியிருக்காங்க. எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் உங்களுக்கு. பார்க்க போகிறது ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்டு சார். இடம் வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு தான் உங்களுக்கு. நீங்கள் தஞ்சாவூர் ரயில்வே ஜங்ஷன் கரெக்டாக ஜங்ஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து 8 கிலோமீட்டர் வரும் சார். எல்லா வீடு தான் உங்களுக்கு. ரெசிடென்ஷியல் பிளாட்டு தான் எல்லாமே. எல்லா வீடு வந்து குடியிருக்காங்க சார். ஆமாம், புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 11 கிலோமீட்டர் வரும் சார் அந்த இடத்துலேருந்து. புது பஸ் ஸ்டாண்டு 11 கிலோமீட்டர் வரும். அதுமாதிரி ஞானநகர் பஸ் ஸ்டாப்பு 3.5 கிலோமீட்ரு. மாரியம்மன் அதிகபட்சம் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் சார். இதுதான் சார் பிளாட். இது வந்து வீடு பக்கத்துலேயே இருக்குது. ஆமாம், மெயின் ரோடு பார்த்தீங்களா. கரெக்டாக இங்கே போய் லாஸ்ட் அந்த பஸ் ரூட்டு போயிடலாம். அதிகபட்சம் வந்து 3/4 கிலோமீட்டருக்குள்ளே வரும். எல்லா வீடு தான் உங்களுக்கு. இந்த வீடு பாருங்கள், ஒயிட் வீட்டில் இது பக்கம் தான். இதான் இடம் சார். இது 40க்கு 60 சார். இடம் வந்து வடக்கு பார்த்து நார்த் ஃபேஸிங் இடம் சார். 40க்கு 60 மொத்தம் 2400 சதுரடி. ஆமாம், நல்லா வீடு கட்டி உடனே குடியலாம் சார். நீங்கள் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ரெடி டு பெட், நீங்கள் உடனே வீடு கட்டி குடியறதுக்கு சூட்டபிள் பிளேஸ் இந்த இடம். ஏன்னா சுற்றி சர்க்கிள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடு தான் உங்களுக்கு. நீங்கள் ஜங்ஷன்லேருந்து அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் சார் வரும். இந்த இடத்துல தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். எல்லாம் ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் உங்களுக்கு. ஏரியா நல்லாயிருக்கும் சார். இந்த லேஅவுட் நேம் வந்து விஜயலட்சுமி நகர் சார். இது வந்து அம்பாள் நகருக்கு பேக் சைடு சார். ஆமாம், மாரியங்கோல் ஸ்டேஷன் ரோட்லேருந்து அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 200 மீட்டர் தான் சார் உங்களுக்கு. இந்த குளிச்சப்பட்டு ரோடு சொல்லுவாங்க. அதுலேருந்து 200 மீட்ரு இது வரைக்கும் சார் இடம் மெஷர்மெண்ட்டு. ஆமாம், அது அந்த லாஸ்ட்டு உங்களுக்கு. அதேமாதிரி நமக்கு தஞ்சாவூர் திருவாரூர் ஹைவே ரோட்லேருந்து அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் சார் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியே. ஆமாம், இதுதான் சார் இடம் வந்து நல்லா ஒரு 40க்கு 60 ஷேப் உங்களுக்கு. பக்கத்துலேயே வீடு இருக்குது சார் உங்களுக்கு. அதுமாதிரி ரைட் லெஃப்ட்லேயே ஆப்போசிட்டில் வீடு தான் உங்களுக்கு. இதை தாண்டி வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, கூடியும் இருக்காங்க உங்களுக்கு.
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து ரெடி டு பிட் நீங்கள் வந்து உடனே வீடு கட்டிக்கூடியதுக்கு ஒரு சூட்டப்பாக அந்த இடம். நீங்கள் புண்ணியனில் மாறி வந்து அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் தான் சார் வரும். அதேமாரி மெயின் ரோடு ஜஸ்ட்டை வந்து அதிகபட்சம் வந்து 1/2 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. நல்ல ஒரு இடம் வந்து வடக்கு பார்த்த இடம் சார் இது. நார்த் ஃபேஸிங் உங்களுக்கு. இடம் வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு தான் சார் இது. ஆமாம், இடம் வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு தான் உங்களுக்கு. விஜயலட்சுமி நகர் மெயின் ரோடு இந்த அதிகபட்சம் 1/2 கிலோமீட்டர்ஸ் அந்த இடத்துக்கு. ஆமாம், இது வந்து ஒரு சதுரடி வந்து கோட் பண்ண ரேட்டு வந்து 1400 சார் இது. ஆமாம், ஒரு சதுரடி வந்து 1400 சார் இது. கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது சார் இது. ஒரு சதுரடி வந்து 1400 பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1400 ருபீஸ் சார். மொத்தம் அளவு வந்து 2400 சதுரடி. 40க்கு 60 வடக்கு பார்த்த இடம். நார்த் ஃபேஸிங் சார் இது. ஆமாம், ரேட் வந்து அவங்க கோட் பண்ண ரேட் வந்து ஒரு சதுரடி விலை வந்து 1400 1400 ருபீஸ் சார். கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுறது பண்ணுவாங்க சார் கொஞ்சம். அதான் மெயின் ரோடு. அதுலேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 300 மீட்டர் தான் வரும். ஒரு சதுரடி வந்து 1400 1400 ருபீஸ். தேங்க்யூ சார்.